வணக்கம் 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 நண்பர்களே. வெப்பம் மற்றும் தண்ணீர் மற்றும் ஆக்ஸிஜன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சந்திராயன் 3 வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் கண்டுபிடிப்பா ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ மேல வந்து பார்த்தீங்கன்னா, சந்திராயன் 3 வந்து பார்த்தீங்கன்னா, வெப்பம், தண்ணீர், ஆக்ஸிஜன் வந்து பார்த்தீங்கன்னா நிலால இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா, தகவலானது வெளியிட்டிருக்கிறது. அத பற்றின ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிலவுல சந்திராயன் 3 வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு கண்டுபிடிப்புகள வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நிகழ்த்தி வந்துட்டுருக்கிற இந்த அசத்தலான வருகை வந்து பார்த்தீங்கன்னா, சந்திராயன் 3 செய்யும் சில ஆராய்ச்சி முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, மனித குலத்தின் எதிர்காலத்தையே வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றும் என்ற ஒரு நம்பிக்கைய ஏற்படுத்துதுங்க. சந்திராயனின் விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவர் 2ம் வந்து பார்த்தீங்கன்னா, நிலவுல ஆய்வு செய்து வந்துட்டுருக்கு. ஸோ, இவை அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு கண்டுபிடிப்புகள வந்து மேற்கொண்டு வந்துட்டுருக்கு. அவை என்னென்ன அப்படின்ற ஒரு கண்டுபிடித்தல் என்னன்றத இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். வெப்பநிலை அதாவது இதில பிரக்யான் ரோவர் உதவியுடன் சாஸ்ட் எனப்படும் தெர்மோ பிசிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் ஓகேங்களா? அந்த கருவி வந்து நிலவுல கடந்த சனிக்கிழமை இறக்கப்பட்டது. இதன் ரீடிங் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்டாங்க. ஸோ, அதன்படி தான் இந்த நிலவில் இருக்கும் மணல் பரப்பு, உட்பரப்பில் செய்யப்பட்ட சோதனையில அவை பெரிதா வெப்பத்த வந்து பார்த்தீங்கன்னா கடத்தவில்ல. அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வெப்பம் வேறு வேறாக இருக்கிறது. அதாவது ஒரே வெப்பம் இல்லை, வெப்பத்தில் பெரிய மாறுபாடுகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ பகிர்ந்துள்ள ஒரு வரைபடம் வந்து நிலவின் மேற்பரப்பின் வெப்பநிலை மாறுபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 0 முதல் 70 டிகிரி செல்சியஸ் வரை வந்து பார்த்தீங்கன்னா விளக்கி இருக்கிறது. இதில் பல்வேறு ஆழங்களில் லேண்டரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஆழம் மாற மாற வெப்பநிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, பூமியில இருப்பது போலவே வந்து மாறிக்கிட்டே இருக்கு. நிலவுல இந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்படுவது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முறை அப்படின்றத சொல்லப்படுதுங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட இந்த கண்டுபிடிப்பு எப்படி சாத்தியம் ஆனது என்று வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ விளக்கி வந்துட்டுருக்கு. நிலவின் மேல் பகுதியில் சில இடங்களில் 70 டிகிரி செல்சியஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டு இருக்கு. அதாவது நிலவின் தரைப்பகுதியில் தென் மண்டலத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, வெப்பம் அதிகமா இருக்குது. ஸோ நீர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீர் வந்து நிலவுல தண்ணீர் இருப்பதை ஏற்கனவே சந்திராயன் 1 வந்து கண்டுபிடிச்சுச்சு. ஸோ தற்போது தென் பகுதியில் உள்ள வெப்பநிலை மாறுபாடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உள்ளே தண்ணீர் ஐஸாக இருக்கும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் உள்ளே இருக்கும் ஐஸ் வெளியே வந்தால் வெப்பநிலை காரணமாக ஐஸ் உருகி தண்ணீர் ஆகும் வாய்ப்புகளும் உள்ளன அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இது நிலவில் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய அங்கே ஆறுகளை உருவாக்க வழிவகுக்கும். அது மனித குலத்தின் மாற்றத்திற்கு காரணமாக அமையும். சல்ஃபர் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. அதேபோல் பிரக்யான் ரோவரின் அந்த லேசர் மூலம் இயங்கும் பிரேக்டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா, நிலவின் தென் துருவத்திற்கு அருகிலுள்ள மேற்பரப்பில் கந்தகம் அதாவது சல்ஃபர் இருப்பதை கண்டுபிடித்துள்ளது என்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ தெரிவித்திருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, முதற்கட்ட பகுப்பாய்வு மூலம் சந்திரா மேற்பரப்பில் அலுமினியம் Ai, சல்ஃபர் S, கால்சியம் Ca, இரும்பு Fe, குரோமியம் Cr மற்றும் டைட்டானியம் Ti ஆகியவற்றின் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, அளவீடுகள் செய்ததில் மேங்கனீசம் அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ சிலிக்கான் Si மற்றும் ஆக்ஸிஜன் O இருப்பதை வெளிப்படுத்தியுள்ளது. ஹைட்ரஜன் இருப்பு குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, முழுமையான ஒரு ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, தற்பொழுது இந்த தகவலை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த 3 கண்டுபிடிப்புகள் ஏன் முக்கியம்? மனிதகுல வரலாற்றையே மாற்றும். ஏன் என்று இங்கு பார்க்கலாம். நிலவில் உள்ள வெப்பநிலை மாறுபாடு காரணமா உள்ளே இருக்கும் ஐஸை வெளியே கொண்டு வந்து அதை உருக்க முடியும். இதனால் அங்கே தண்ணீரை திரவ நிலைக்கு கொண்டு வரலாம் அப்படின்றது தான் ஒரு விஷயம். நிலவில் உள்ள சல்ஃபர் உதவியுடன் அங்கே பல்வேறு அமைப்புகளை உருவாக்கலாம். அதாவது பேட்டரி தயாரிப்பது, ராக்கெட் எரிபொருள் தயாரிப்பது, மருந்து தயாரிப்பது, சேமிப்பு கலன்கள் தயாரிப்பது போன்ற பணிகளை நம்ம செய்யலாம். சல்ஃபர் மட்டுமின்றி
மற்ற கனிமங்களையும் அங்கே ஃபேஸ் அமைக்க பயன்படுத்த முடியும். நிலவில் ஃபேஸ் அமைக்க இவை எல்லாம் உறுதுணையாக இருக்கும். அங்கே உள்ள ஆக்ஸிஜன் நீர் தயாரிப்பதிலும் மனிதர்களுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாழ்வதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தவும் பயன்படுத்தப்படும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸிஜன் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் விவசாயத்திற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சந்திராயன் 3 நிலவில் கால் பதித்ததாக 23ஆம் தேதி தேசிய விண்வெளி தினமாக வந்து பார்த்திங்கன்னா சிவசக்திக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க. ஸோ இத்துடன் இந்த தகவலானது முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.